யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் ஐயா சேனல்ல தமிழ் பரீட்சைக்கு நீங்க எப்படி தயாராகிறது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. இப்போ ஆங்கில பரீட்சைக்கு நீங்க எப்படி தயாராகலாம் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்பினோம். ஒரு சிறந்த ஆசிரியரை வச்சு இந்த வீடியோவை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதனால இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சிறந்த ஆங்கில ஆசிரியர் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம், நீங்க எங்க யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் வானதி, ஆங்கில ஆசிரியரா ஒரு 19 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், நம்ம எதை பத்தி பேச போறோம்? ஆக்சுவலா தமிழ் தேர்வு வந்து நல்லா ஈஸியா எழுதியிருப்பாங்க. இப்போ ஆங்கில தேர்வுக்கு அவங்க எதிர்பார்க்கறது ஈஸியா வருமா இல்ல டஃபா எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், ஆங்கில தேர்வு உண்மையிலே ரொம்ப ஈஸியானதுதான். அது ஏன் தெரியல, பல மாணவர்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஒழுங்கா படிச்சா அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அப்போ ஆங்கில தேர்வுக்கு முதல்ல நம்ம எதை படிக்கணும், எதை படிச்சா நமக்கு நிறைய மார்க் ஃபெச்சிங் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா போய்ட்ரி படிக்கலாம் சார். ஏன்னா அதுல நிறைய மார்க் இருக்கு உங்களுக்கு. இஆர்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 இஆர்சி எழுதினா போதும், 3 கொடுக்க போறாங்க, 2 எழுதினா போதும். அதுல 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் 2 மார்க் படிச்சிடும். ஒன்னு போயமோட டைட்டில் கரெக்டா, போயட்டோட நேம், இது 2 மார்க் கொடுத்துரும் உங்களுக்கு. சோ இதுல இருந்து 4 மார்க் எடுத்துக்கலாம். அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் 2 லைன் அவங்களே கொடுக்க போறாங்க, அது கீழே 2 கொஸ்டின் இருக்க போது அந்த 2 லைனை படிச்சுட்டு கீழே ஆன்சர் அவங்க கொடுக்க போறாங்க. சோ அதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுது, அதுல இருந்து ஆன்சரை தான் இவங்க பிக் பண்ணணும். அந்த 2 லைனுக்குள்ளேயே அதுக்கான பதில் இருக்கும். அந்த வார்த்தையை கரெக்டா எடுத்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிச்சு மார்க், அவ்வளவுதான். இது இல்லாம அவங்களுக்கு வந்து போயம் பேராகிராஃப் இருக்க போது அது ஒரு போயமோட பின்னாடியுமே கொடுத்திருக்காங்க, புக்லயே ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை படிச்சாலே 4 மார்க் ஈஸியா வந்துருக்கலாம். இப்போ போயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து அதிகமா மதிப்பெண் வாங்குற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாலே போதும், நிறைய மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏரியா ஏதாவது இங்கிலீஷ்ல இருக்கா? இருக்கு. ப்ரோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு கதை தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். அவங்க பெருசா ஆங்கிலத்துல தெரிஞ்சிருக்கணும், அவங்களா எழுதணும்ன்றது கூட இல்ல. அதுல க்ளூ வேர்ட்ஸ் வச்சு மட்டுமே 3 மதிப்பெண்கள் நல்லா எடுத்துடலாம் அவங்க. அது இல்லாம அந்த கதையை எழுதும் போது 5க்கு 4 மதிப்பெண்கள் பேராகிராஃப் ஆன்சர்ல ஈஸியா எடுத்துடலாம். அதுவும் ஈஸி தான். கிராமர் அப்படின்னு சொன்னாலே மாணவர்கள் கசப்பாவே திங்க் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்லயும் கிராமர் இருக்கும். அந்த கிராமர் பார்த்த எப்படி மாணவர்கள் எடுத்துக்கிறது? ஒண்ணுமே இல்ல சார். அந்த கேள்விய 1க்கு 2 முறை படிச்சாங்கனாலே அவங்களுக்கே பதில் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸா தான் இருக்க போது ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும். கட்டாயமா அது மேல இருந்து வந்துடாது. சோ அதையே அவங்க 2-3 முறை படிச்சுட்டு வந்து இங்க கொஸ்டினை படிச்சாங்கன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி அதையே எழுதிடலாம் அவங்க ஆன்சரா. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். 1 வேர்ட் அப்படின்னும் போது ஆப்ஷன்ஸோட சேர்த்து கேள்வியை 2 முறை படிச்சாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதா தான் இருக்க போகுது. இப்போ கிராமர்ல கொஞ்சம் ஈஸியான கிராமர்னு சொல்லி ஏதாவது டாபிக் நீங்க சொல்ல முடியுமா? இந்த கிராமர்ல ரொம்ப ஈஸியா இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாலே நீங்க பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? கொஸ்டின் டேக்ஸ் இருக்குது, டென்சஸ் இருக்குது. இதெல்லாம் திருப்பி நான் சொன்ன மாதிரி புக் பேக் படிச்சா மட்டுமே போதும். இது இல்லாம வாய்ஸ் வந்து ரொம்ப நாளா படிக்கிறாங்க. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அவங்க 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறாங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு. ஒரு விஷயம் இப்ப சொல்லணும், கவர்மெண்ட்ல கொடுத்திருக்க 6 கொஸ்டின் பேப்பர்லயும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒரு கேள்வியும் வரல. அதனால அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காம மிச்சம் இருக்கிறத பாத்துக்கலாம். டைரக்ட் இன்டைரக்ட் இருக்கு. டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாம் எடுத்து எழுதினாலே மார்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்க 3ஆம் கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம் மேடம். 4ஆம் கிளாஸ்ல அந்த இதுதான் இன்னுமே பிளஸ் 2ல இருக்கு. அதான் சார், நீங்க சொன்னீங்க இல்லையா பயம் அப்படின்னு, அந்த பயத்தோட பக்கத்துல போறதுல வேற ஒண்ணுமே கிடையாது. தைரியமா உள்ள போனா ஈஸியா தான் இருக்கு. அட்டெண்ட் பண்ணா ஒரு கேள்வியை 2 முறை 3 முறை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுலயே பதில் தெரிஞ்சிடும். இது போக இப்ப கிராமர் தவிர ஜெனரலா ஏதாவது இப்போ நாங்கெல்லாம் படிக்கும்போது இந்த மேப் அந்த மாதிரிலாம் டைலாக் ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஜெனரலா ஏதாவது இருக்கா? கரெக்ட் சார். இப்போ ரொம்ப ஈஸியானது அப்படின்னா அதுதான். ஏன்னா நிறைய போர்ஷன் கொடுத்திருக்காங்க அதுல உங்களுக்கு. என்னன்னா இமெயில் ரைட்டிங் இருக்கு,
டயலாக் ரைட்டிங் இருக்கு, நோட்டீஸ் ரைட்டிங் ஒன்னு கொடுத்திருக்காங்க, போயம் காம்ப்ரிஹென்ஷன், ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் தான் பாத்தீங்கன்னா ஒரு முறை படிச்சீங்கன்னா, படிச்சுட்டு கேள்வியை படிச்சீங்கன்னா அங்க இருந்து ஆன்சர் எடுத்து எழுத போறீங்க, அவ்வளவுதான். அதேதான் போயம் காம்ப்ரிஹென்ஷன்லயும் இருக்க போகுது. இமெயில் ரைட்டிங் நம்ம லெட்டர் ரைட்டிங் மாதிரி தான். இமெயில் ஐடி எழுதுனா 1 மார்க் கொடுத்துட போறாங்க, சப்ஜெக்ட் எழுதுனா 1 மார்க், மேட்டர் என்ன மேட்டரோ அது ஒரு லைன்ல கன்வே பண்ணீங்கன்னா 1 மார்க் முடிஞ்சு. இருக்கிற மாணவர்களுக்கு இமெயில் ஐடிங்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்போ அது ஈஸியான ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணிடுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பிரசன்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா பசங்களோட தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம் சார் ஆங்கிலத்துல, ஒரு பயமே பட வேண்டாம். அவங்க விரும்பி படிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றீங்க. கட்டாயம். அப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது எப்படி பிரசன்டேஷன் பண்ணா நல்ல மார்க் வாங்கலாம். பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன படிக்கும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 50% பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறத வச்சுதான் நிறைய மதிப்பெண்கள் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். பிரசன்டேஷன்ல நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா? இருக்கு சார். பெருசா ஒண்ணும் இல்ல, கையெழுத்து அழகா இருக்கணும். சரி, இதுக்கு மேல மாத்த முடியாது என்னால அப்படின்னா இடைவெளி விட்டு எழுதினா போதும். வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி விட்டணும். 1 மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த கொஸ்டின் நம்பர் கரெக்டா போடணும், ஆப்ஷன் கரெக்டா எழுதணும், ஆன்சரை கரெக்டா மென்ஷன் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி முடிந்த உடனேயும் அதுக்கு கீழே இந்த 20 1 மார்க்குக்கு வேண்டாம், 2 மார்க் 3 மார்க் ஒன்னொன்னு முடிக்கும் போதும் அதுக்கு கீழே அவங்க லைன்ஸ் டிரா பண்ணணும். கொஸ்டின் நம்பர் மறக்காம போடணும் சார், அது ரொம்ப முக்கியம். முடிஞ்சா கொட்டேஷன்ஸ் படிச்சுக்கிட்டு வந்து கொட்டேஷன்ஸ் ஆட் பண்ணி அதை தனியா பென்சில்ல ரவுண்ட் அப் பண்ணி காட்டலாம். இல்ல மேடம் எங்களால கொட்டேஷன்ஸ் எல்லாம் படிக்க முடியாதுன்னா உங்களுக்கு போயிட்டு கிளைண்ட்ஸே கொடுக்கலாம் சார். கிட்டத்தட்ட 6 செட் வருது, அதுல இருந்தே பிக் பண்ணி எழுதி முடிச்சிருக்கோம். நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் இது எல்லாமே பாக்ஸ் டிரா பண்ணும் சார் சுத்தி. அதுக்கான மதிப்பெண்கள் தனியா இருக்கு. இது பண்ணாலே உங்க பேப்பர் ரொம்ப அழகா இருக்கும். ஆங்கில தேர்வுல உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தா கூட இப்போ மேடம் பேசினத கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் நீங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தைரியமா நீங்க தேர்வை எதிர்கொள்றதுக்கான வசதி வாய்ப்புகளை நாங்க இந்த சேனல் மூலமா நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு பாடங்களுக்கும் நாங்க இதே போல ஒரு சிறந்த ஆசிரியரை நாங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு வரவழைச்சு நாங்க உங்களோட தொடர்ந்து நாங்க பேச போறோம். தொடர்ந்து எங்க சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.